செய்றது ஒரு வேலை, அதுவும் உருப்படி இல்லன்ற மாரி தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. "பட்டாணி மட்டும் வேக வைடி, நான் வாக்கிங் போயிட்டு வந்துக்கிறேன். வந்து நான் குருமா வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னா. நான் எப்பயும் போல நைட்டு ஊற வைக்கிற மாரி நைட்டே ஊற வச்சுட்டு, காலையில வந்துட்டு சரி ஒரு 5 விசில் வச்சா போதும். இல்ல 4 விசில்லயே ஆஃப் பண்ணிரலாம். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் குருமாக்குன்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். பட் கிளைமேட் காலையில ஜில்லுன்னு இருந்துச்சு. அதனால லைட்டா மழை வேற பெஞ்சுதா, சரி இந்த டைம்ல டீ குடிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமேன்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு வெளியில குடிச்சிட்டு ரிலாக்ஸா உட்காந்தேன். கடைசியில எத்தன விசில் வந்ததுன்னே தெரியல. வந்து டக்கு டக்குன்ட்டு விசில ஆஃப் பண்ணிட்டு தண்ணி இழுத்து பார்த்தா ஃபுல்லும் குழஞ்சிருச்சு. சரி எதனாவது கத்துவானோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம சமைக்க போறதில்ல. சமைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றோன்ற பேர்ல போயிட்டு ஏதாவது பண்ணி சொதப்பிடுறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவன் எதுவும் சொல்லல. அப்படி எதுனா கேட்டா சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து எப்படிப்பா இப்படி இருந்தா குடுக்கறது? நல்லா வெந்தா தானப்பா மசிச்சு குடுக்க முடியும்னு சொல்லிக்கலாம் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்தா மழை வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணேன். ஆனா லைட்டா தூறல் போட்டுட்டு காலையிலேயே மழை நின்றுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல தண்ணி வண்டி வந்துருச்சா, சரி போய் தண்ணி தூக்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்தேன். நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. இந்த ஒரு குடம் தண்ணி ரூ. 15க்கு நாங்க வாங்குறோம். வாரத்துக்கு 3 நாள் இல்லன்னா 4 நாள் தண்ணி புடிப்போம். அந்த புடிச்சாதான் கரெக்ட்டா இருக்கு. தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட ஓகே. இந்த ஒரு தேங்காய் ரூ. 60. எனக்கு ஏன் எல்லா விஷயத்துக்கும் ஹைப் ஆகுறேன்னு தெரியல. ட்ரிச்சில வந்துட்டு நான் நேட்டிவ் எல்லாமே எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் எல்லாமே வந்து தோட்டத்துல பறிச்சுட்டு வருது. நம்ம வீட்ல தேங்காய் மரம் இருக்கு. கேட்கறவங்களுக்குலாம் தேங்காய் பறிச்சு குடுத்துட்டு, இங்க வந்து ஒரு தேங்காய் ரூ. 60 வாங்கி சமைக்கிறது, ஒரு முருங்கைக்காய் ரூ. 20 வாங்கி சமைக்கிறனால எனக்கு வந்து எல்லாமே வந்து என்ன இவ்ளோ ஜாஸ்தியா இருக்கு? நம்ம என்ன வெளிநாட்டுலயா இருக்கோம்? இங்க சென்னையில தானே இருக்கோம். ஏன் எல்லாமே இவ்ளோ ஹையா விக்குது? எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலும் அது வந்து விலை குறையாது. ஏன்னா இது திருச்சி கிடையாது, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரம் நானே என் மனசை தேத்திக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எங்க செடியில பறிச்ச புதினா வச்சுதான் இன்னைக்கு குருமா வைக்க போறோம். மாடியில கொஞ்சம் செடி வச்சிருக்கேன். கத்திரிக்காய், புதினா, கொத்தமல்லி செடி, தென் கருவேப்பிலை செடி, நிறைய ரோஸ் செடி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் செடி வச்சிருக்கேன். எல்லா பொருளும் கடையில வாங்கினாலும் நம்ம வளர்க்குற செடியில இருந்து ஏதோ ஒரு கத்திரிக்காய்னாலும் சரி, ஒரு கருவேப்பிலை செடியில பறிச்சு போட்டாலும் சரி, அதோட வாசனையும் அதோட ருசியுமே தனி. அந்த மாதிரிதான் இருக்கு. எப்பயுமே ஒரு பொருள் கிடைக்கிறப்ப அதோட வேல்யூ தெரியாது. அந்த பொருள் இல்லாதப்பதான் வருத்தப்படுவோம்னு சொல்லுவாங்க. அந்த டயலாக் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு. அம்மா வீட்ல இருக்கையில எல்லா பொருளும் கிடைச்சது, அதோட வேல்யூ தெரியல. இங்க வந்து ஒரு ஒரு பொருளும் ஹையா வாங்கும் போதாச்சும் நம்ம ட்ரிச்சிலே இருந்திருக்கலாமோ அப்படிலாம் தோணுது. 1000 சொன்னாலும் திருச்சி திருச்சி தான், சென்னை சென்னை தான், அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு விஜய்க்கு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. மதியம் சாப்பாடு வந்துட்டு பட்டாணி குருமா வச்சுதான் டிஃபன் கட்டி இன்னைக்கு வேலைக்கு அனுப்பியாச்சு. புதுசா என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். பை.